பணிந்து எழுந்து போற்றி யாழிப்பழித்து என்னும் அரைந்த பதிக தமிழ் மாலை நம்பி சாத்த அருள் சேரரு சிறந்த அந்தாதியில் சிறப்பித்தனவே ஓதி திளைத்து எழுந்தார். என்ன சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி? யாழிப்பழித்தன் பதிகம் ஆடினார். கூட இப்போ யார் இருக்கா? சேரமான் பெருமாள் நாயனார் இருக்கார். இப்போ அவர் இதை பாடணுமா? நம்ம அவர் பாடுகிறது தானே, அவர் இப்போ பாடணும் இல்லையா? ஆனால் இவர் எதுவும் தனியாக இப்போ பாடலை. ஆனால் ஏற்கனவே ஒரு பாடிய நூலில் மறைக்காடு பற்றி ஒரு பாடின பாடல்களை இங்கே சொல்லி பாடினார்னு சொல்கிறார் சேரமான் சுவாமி. அது என்ன? சிறந்த அந்தாதியில் சிறப்பித்தனவே ஓதினார். இப்போ பொன்னொன்ன தந்தாதி என்கின்ற அவர் ஏற்கனவே பொன்னொன்ன தந்தாதி எங்கே பண்ணார்? தில்லையில் பண்ணார் பொன்னொன்ன தந்தாதி. அதில் பாடின பாடலில் 2 பாட்டு எடுத்து இங்கே விட்றாருங்கிறார். அது என்ன 2 பாட்டுனா, பொன்னொன்ன தந்தாதியில் 37வது பாட்டு 47வது பாட்டும். ஏன்னா அந்த 2 பாட்டும் திருமுறை காட்டுக்காக இந்த பொன்னொன்ன தந்தாதியில் சொல்லப்பட்டிருக்கு. 37வது பாட்டு பொன்னொன்ன தந்தாதியில் துயரும் தொழும் அழும்சோறும் அகிலும் களையும் செல்ல பெயரும் பிதற்றும் நகுவை துயர்க்கும் பெரும் பணிகூர்ந்து அயரும் அமர்விக்கும் மூறி நிமிர்க்கும் அந்தோ எங்கனே மயரும் மறைக்காட்டின் உயிர்க்கு ஆட்பட்ட வாணுதலே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. ஒரு பெண்ணு இருக்கா. அந்த பெண்ணை பற்றி அவங்க அம்மா இந்த வெறியாட்டுன்னு ஒரு பகுதி ஒன்று உண்டு. அது என்ன வெறியாட்டுன்னா, பெண் களவில் ஈடுபட்டிருப்பான். தலைவனை பார்த்து களவில் ஈடுபட்டிருப்பான். களவுன்னா லவ் பண்ணுறான்னு அர்த்தம். 2 பேர்ட்டையும் புணர்ச்சி ஏற்பட்டுருச்சு. இப்போ இந்த பெண்ணுடைய மயக்கங்கள், அவருடைய நடத்தெல்லாம் சரியில்லை. வீட்டில் அவளுக்கு ஏதோ பேய்கோள் பட்டிருக்கிறாள் போல் இருக்கிறது, அவளுக்கு ஏதோ பாதிப்பு இருக்கிறதுன்னு வீட்டில் நினச்சிக்கிறாங்க அம்மாக்காரி. உடனே அதுக்கு என்ன செய்வான்னா, பூசாரி எடுத்து சென்று, ஊரில் பூசாரி இருப்பான், குறி சொல்கிறவன் இருப்பான், அவனிடத்து சென்று வேலன்ட்ட முருகப்பெருமானை அழைத்து குறி கேட்டு சொல்லு அப்படிம்பாங்க. அதற்காக மறி அறுப்பாங்க. ஆட்டுக்கடையை அறுத்து பலி கொடுத்து அதன் மூலமாக அவனுக்கு வெறியேற்றி அவளை முருகப்பெருமானை வரவழைத்து அந்த முருகப்பெருமானிடத்து இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. இது தமிழர் வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. இது மறியறுத்து அப்படிங்கிறது இதிலே வரும். திருமுறை நம்ம திருக்கோவையாரிலே ஒரு இடத்துல வரும். திருக்கோவையாரிலே நிவாச பெருமானே சொல்கிறார் மறியறுத்தலை பற்றி. ஆட்டுக்கடாயை அறுத்து முருகப்பெருமானுக்கு பலியிட்டு அதன் மூலமாக குறி கேட்டல் அப்படிங்கிற சொல்லுறாங்க. சேவை உயிரோட விட்டுறாங்க. முருகபத்திரா மாடிலாங்கிறீங்களா? ஈஸியா இருக்கு. இங்க யாரு வராங்க? அதனால ஆமா, அது என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக புதைச்சிருவாங்க. அப்படியே வாங்க, உங்க வழிபடி அவங்க வர. அதனால அப்படி அந்த பெண் என்ன செய்கின்றால், அவங்க அம்மா சொல்றா, மறைக்காட்டு பெருமானுடைய நாட்டம் அவளுக்கு இருக்கிறதுனாலே துயரும், ரொம்ப துக்கப்படுறவளா இருக்கா. தொழும், அப்பப்போ கும்பிடுறா. அயரும் அழும் சோறும் துகிலும் களையும் செல்ல பயரும் அப்படின்னா கிளம்பின ஊரை விட்டு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணும். வீட்டை விட்டு கிளம்பிடுறான். பிதற்றும் நகும் வை, அப்பப்போ சிரிக்கும், அப்பப்போ பேசும். தானே லவ் பண்ணுறவங்களாம் அப்படி தான் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா. தானே பேசுவாங்க, தானே சிரிப்பாங்க, தானே புலம்புவாங்க. அதான் இப்போ பெரும் பணி கூர்ந்து அயரும், ரொம்ப திடீர்னு அழுவா. அப்புறம் அமர்விக்கும் மூறி நிமிர்க்கும் அந்தோ எங்கனே மயரும் மறைக்காட்டின் உயிர் இறையனுக்கு ஆட்பட்ட வாழ்நுதலே அப்படின்னு 37வது பாட்டில் சேரமான் பெருமாள் நேர்பாட்டிருக்கார். அடுத்தது 47வது பாட்டு அதே மாதிரி. இதில் பூதங்கள் என்னென்ன செய்யுங்கிற சொல்கிறார். மறைக்காட்டு பெருமானுடைய பூதங்கள் என்னென்ன செய்யுதுங்கிற சொல்கிறார். கொட்டும் சில பல சூழ நின்று ஆர்க்கும் புற்றெழுந்து நட்டம் அறியும் கிரீடிக்கும் பாடும் நகும் வெருட்டும் வட்டம் வரும் அருஞ்சாரணை செல்லும் மலர்தயங்கும் புட்டங்கிரும் பொயில் சூழ் மறைக்காட்டு அரண் பூதங்களே என்ன அங்கேயும் சொல்லியிருக்கார். பூதங்கள் என்ன செய்யுது? கொட்டும். வாத்தியம் வாசிக்கும் சாமிக்கு. அர்த்தனை கொட்டி அரித்தனை பல்குரல் பூதகணம் அப்படின்னாரு அப்படி சாமி. சில பல சூழ நின்று ஆர்க்கும், சாமியை சுற்றி நின்று சத்தம் போடும். புற்றெழுந்து நட்டம் அறியும் அப்படின்னார். நடனத்தை பார்க்கும்.
கிரீடிக்கும், கிரீடைனா விளையாட்டுன்னு அர்த்தம், விளையாடுது. பாடும், நகும், வெறுட்டும், பாடுது, சிரிக்குது, பயப்படுது, எதை கெட்டது ஏய் அப்படிங்கும், அப்படின்னா அரண்டுருவோம் நம்ம, அதுதான் வெறுட்டும். வட்டம் வரும், சாமி சுத்தி வட்டமா வருமா, வட்டம் வரும். அருஞ்சாரணை செல்லும், சாரணைனா வரிசையா போகும். இந்த இது பரையடு சொல்றாங்களே, அதான் பரையடு. இப்பவும் கூப்பிட்டீங்கன்னா வருங்க, இப்பவும் நீங்க சரியான முறையா கூப்பிட்டீங்கன்னா வரதான் செய்யும். முறையான முறையில் இப்பயும் எல்லா பூத பிரதேசங்களும் இல்லையாண்ணா இருக்கு, கூப்பிட்டு அதை கொடுக்க வேண்டியதை கொடுத்து நீங்க வேலை வாங்கினீங்கன்னா செய்யலாம். என்னது ஆமா வந்தாலே பார்த்துட்டேன். அதனால புட்டங்கு இருமொழினா புல் தங்கக்கூடிய இருமொழி, பறவைகள் இருக்கக்கூடிய பொழில் சூழ் மறைக்காட்டு அரண்பூதங்கள் சொல்லி அந்த 2 பாட்டும் பொன்னோட தந்ததில் சாமி பாடிருக்கார் பெருமான் பெருமாள் நாயனார். அதை சொல்லி இவர் இங்கே பாடினாருங்கிறத சேர்க்கிறாங்க. எனக்கு இல்லையா 2 பேரும் மறைக்காட்டு சாமி வழிபாடு பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, எழுந்து பணிந்து புறந்து எய்தி இருவர் பெருந்தொண்டாரும் சில நாள் செழுந்தன் பழனப்பதி அதன் உள் அமர்ந்து தென்பால் திரைகடல் நெஞ்சு அழிந்து மடுற்றார் அகத்தியான் பள்ளி இறைஞ்சி அவர் மதிய கொழுந்து வளர் செஞ்சடை குழகர் கோடி கோயில் குறுகினார். வேதாரண்யம் போகிறதுக்கு முன்னாடியே வேதாரண்யம் தாண்டி கோடியக்கரை போகணும். வேதாரண்யத்திலேருந்து கோடியக்கரை போகிற வழியில் அகத்தியான் பள்ளின்னு ஒரு கஷேத்திரம் இருக்குது. இது அகத்தியர் வழிபட்ட கஷேத்திரம். வேதாரண்யமும் மணலத்தலம், அது திருமணத்தலம் தான். அகத்தியர் திருமண கோலம் காட்டிய கண்டதலம் அது. அதனால் மனைக்காட்டுறையும் மணாலன் தானே அப்பர் சாமி சொல்கிறார். எழுந்து பணிந்து புறத்து எய்தி ஒரு கோயில் விட்டு வெளில வந்து 2 பேரும் இருவர் பெருந்தொண்டாரும் சில நாள், இந்த 2 பேரும் அவங்களோட கூட வந்து அடியார்களுமாக சில நாள் செழுந்தன் பழனப்பதி அதனுள் அமர்ந்து. செழுந்தன் பழனப்பதியினர் மறைக்காடு பயணம் மருதளமாகவும் இருக்கு, மருதமுனை இதழும் மயங்கக்கூடிய பகுதி. தென்பால் திரைக்கடல் நெஞ்சு, அப்போ வேதாரண்யத்துக்கு தெற்க போறாங்கன்னு அர்த்தம். சரி, வேதாரண்யத்துக்கு கிழக்க தானே கடல் இருக்கு, தெற்க அப்படி கடல் இருக்கும். நம்ம போனோம் இல்லையா, ஏன்னா அப்படி இந்த இடத்துல அப்படி வளைஞ்சு வருது இந்தியா. அதனால வேதாரண்யம் எடுப்பட இருக்குன்னா இந்த பக்கமும் கடல் தான், இந்த பக்கம் கடல் தான். தெற்கையும் கடல் கிழக்கையும் கடல் வேதாரண்யத்துக்கு. ஆச்சரியமா வேற எந்த ஊரையும் அப்படி பார்க்க முடியாது இல்லையா, வேதாரண்யத்திலேருந்து இருக்கக்கூடிய. ஆமா ஆமா. மாலை நேரத்தில் போனீங்கன்னா சூரியன் திசையில் இருக்காருங்கிறது ஒரு மயக்கட்டு அதான் சொல்றாரு சாமி தென்பால் கடல். அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் பாருங்க,
பாயிண்ட் கேலிமர், பாயிண்ட் கேலிமர் அங்கே ஒரு ஸ்கூல் கூட இருக்குது, பாயிண்ட் கேலிமர் அப்படின்னு ஒரு ஸ்கூலே இருக்குது. இந்த பகுதி இந்த முனவர் இருப்பார். இந்த இந்த மரைக்காட்டிலேருந்து பாயிண்ட் கேலிமர் நோக்கி போகிற வழியில் தான் கோடிக்குழகர் இருக்கார். கோடிக்குழகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோடியக்காடு அப்படிங்கிற பகுதி மான்கள் நிறைய வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடியக்கரை வந்துடும். சின்ன கடற்கரை அப்படியே பார்த்தீங்கன்னா அலை வந்து அப்படியே காலை தழுவிக்கிட்டே இருக்கும். ஆச்சரியமான பகுதி. நம்மளாம் போன முடியாது. நான் பாஸ்கரையா, குமார் பாபையா, சரவணன், வஸ்தலட்சுமி அம்மா இந்த இது என்னது ஒரு திருபுவன கும்பாபிஷேகத்துக்கு நீர்மோர் ஊற்றிட்டு அங்கேருந்து நேராக புறப்பட்டு போனோம். ஆச்சரியமான ஒரு அனுபவம் அது. மான்லாம் பார்த்தோம்ல, மான் மேய்ந்து குரங்குகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நல்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. அந்த கோடிக்கை முதல்ல 4 பேர் 5 பேருக்கு போனோம் ஆடுறாங்க. வண்டி தான் பிடிக்கணும், வண்டி தான் பிடிக்கணும். அதனால அப்படியாக அந்த அகத்தியான் பள்ளி இறைஞ்சி அவிர் மதிய கொழுந்து வளர் செஞ்சடை குழகர் கோடி கோயில் குழுகினார். கோடி கோயில் அப்படின்னார். அதான் கோடிக்கரை. மொனான்னு அர்த்தம். கோடினா கோடினாலே மொனான்னு அர்த்தம். கோடி வீடும்பாங்க அப்படின்னு அர்த்தம். தெரு முனையில் இருக்கிற வீடுன்னு அர்த்தம். இப்போ கோடி அப்படின்னா அந்த கோடி முனை, அதுதான் பேர். ஒரு பாயிண்ட், அதுதான் கோடின்னு சொல்கிறோம். ஆமாம், அது ஒரு முனை தான். கடைக்கோடி அப்படின்னு ஒரு பாயிண்ட், எட்ஜ்னு அர்த்தம். அதுதான். அப்போ கோடி குழகர் இப்போ பார்த்தீங்கன்னா கிராமம், ரொம்ப கிராம பகுதி தான். அது ரொம்ப ரூரல் பிளேஸ் தான். குறைந்த ஜனத்தொகை தான் மக்கள் வசிக்கிறாங்க. கொஞ்சம் சிறிய காட்டு பகுதியை தாண்டி தான் மக்கள் வசிக்கக்கூடிய கடற்கரை பகுதிக்கு போகணும். அந்த காலத்தில் இப்போ செந்தில்முனிசாமி போகிற காலகட்டம் கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு. இப்போவே அது தனித்துவிடப்பட்ட பகுதியோடு இருக்குன்னா அந்த காலத்துலலாம் பாருங்கள் எப்படி இருந்த பொண்ணு இல்லையா. இன்றைக்கி இது வந்து ரொம்ப சஸ்பெக்டட் ஏரியா தான். அது கிரைம் சஸ்பெக்டட் ஏரியா. அதெல்லாம் இலங்கையிலேருந்து எல்இடிலாம் வர்றதுக்கெல்லாம் ஈஸியாக பயன்படுத்திக்கிட்ட வழி அது தான். இதுக்கெல்லாம் ஈஸியாக அங்கேருந்து இலங்கை ஈஸியாக ரீச் ஆகலாம். போட்டிலே போயிடலாம் இலங்கைக்குள்ளே. அதனால் அது அந்த காலத்துலேயும் இலங்கைக்கு போக்குவரத்துக்குரிய பகுதியாக தான் இந்த இதை பயன்படுத்தினாங்க. அதனால தான் அங்கே ஒரு கலங்கரை விளக்கம், பழங்காலத்து கலவரத்து சோழகால கலங்கரை விளக்கம் இடிஞ்சது ஒன்று அங்கே உண்டு. அதை வச்சு தான் பொன்னியின் செல்வன்லேயே கொண்டு வருவார் கதையை. கோடிக்குழகர் அப்படிங்கிறவர் சாமி ரொம்ப தனியாக இருக்கிறார். ஊரே கிடையாது, ஜனங்கள் இருக்கிற பகுதியில் கோடிக்குழகர் இருக்கிறார். அந்த இடத்துக்கு போகிறார். அகத்தியன் பள்ளிக்கு பதிகம் இல்லை, செந்தில்முனிசாமி பதிகம் இல்லை, ஞானசம்பந்தர் பதிகம் உண்டு. ஞானசம்பந்தர் இந்த மரைக்காட்டிலேருந்து இப்படியே வந்து கீழே இறங்கி வந்து மதுரைக்கு இங்கே வருவார் மேலூர் வழியாக. இப்போ இவரும் மதுரைக்கு தான் போவார். இவர் மேலூர். ஆனால் இவர் பொன்னமராவதி வழியாக மேலூர் போவார் சாமி. இவர் இன்னொரு ஊர் வழியாக போகிறார். இந்த திருப்புத்தூர் அப்படிங்கிற ஒரு வழியாக உள்ள போகிறார். ரெண்டு கொஞ்சம் வேறு வேறு பகுதி. ஆனால் ரெண்டுமே புதுக்கோட்டை வழியாக போகிறது தான். புதுக்கோட்டைக்கு போக மாட்டாங்க, அந்த ஏரியா வழியாக உள்ளே போகிறது, மதுரைக்குள்ளே போகிறது. மேலூர் போய் தான் கண்டிப்பாக உள்ள மதுரைக்குள்ளே போகிறாங்க. மேலூர்னு இருக்குது. அப்போ என்ன பேர் தெரியல அதுக்கு. மேலூர் தாண்டி இது மேலூருக்கு அடுத்து ஒரு பெரிய ஊர் இந்த கள்ளழகர் கோயில் இருக்கு. கள்ளழகர் கோயில் தாண்டி அந்த ரூட்டு தாண்டி ஒத்தக்கடை உள்ள வந்து போகணும். ஒத்தக்கடைங்கிறது இது யானமலை. ஒத்தக்கடை மச்சான ஒரு பாட்டு ஒன்று வந்து அதனால தான். சென்னையிலேருந்து போனால் கூட அப்படி தான். ஆமாம், திருச்சிராப்பள்ளியிலேருந்து போனால் அப்படி தான் உள்ள போகணும் மதுரைக்குள்ள. அப்போ தட கொழுந்து வளர் செஞ்சாடை குழகர் கோடிக்கோயில் கூறுகினார். கோடிக்கோயிலுக்கு போனார். அங்கே போனால் சாமி தன்னந்தனியாக இருக்கிறாரு, யாருமே இல்லை. பூ போடுறதுக்கு ஆள் இல்லை, ஒரு விளக்கொளுத்திக்கு ஆள் இல்லை, வெறும் காற்று மட்டும் தான் அடிக்குது. ஒரே இருட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே பரிதாபமாக போச்சு. செந்தில்முனிசாமி பார்த்து உனக்கு ஏன் தலைவதி ஆயாது, இங்கேருந்து உட்காந்துருக்கீங்க இந்த இருட்டில், தன்னந்தனியாக உட்காந்துருக்குறிய அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு பாடுறார். அப்போவே தான் அப்படி தான் இருக்குது. இப்போ பிறக்கிறது காலப்பட வெட்டதில்லை போனப்பெல்லாம். இப்போ அந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஜனங்கள் வச்சு இப்படி பகுதியில் தான் இருக்குது. நாங்கள் போனோமே, நம்மலாம் போயிட்டு பதிகெல்லாம் படித்து வந்தோம். அற்புதமாக கோடிக்குழகர் கோயில் அயல் குடிகள் ஒன்றும் புறத்து எங்கும் நாடி காணாது உள்புக்கு நம்பர் பாதம் தொழுது உள்ளம் வாடி கடிதாய் கடல் காற்று என்று எடுத்து மலர்கண்ணீர் வார
பாடி காடுகால் புணர்ந்த பரிசும் பதிகத்து இடை வைத்தா. காளியோடு கூட இருக்கேங்கிறது சொல்றாரு. காடுகால், காடுகழால்னு பேர். காடுகழால்னா காட்டில் இருக்கிறவன்னு அர்த்தம். அது காளி, அம்பாளுடைய இன்னொரு வடிவம். அப்போ காளி தேவியோட கூட இங்கே இருக்க, காளி காவலா இருக்குன்னு இங்கே இருக்கேன்னு சொல்லுகிறாரு. காளி கொற்றவை பாலிநில கடவுளவை, அவள் நீலவாட்படை நீலி கோட்டங்கள் நிறைந்தவா அப்படின்னு சொல்கிறார். நீலினா இப்படியே குடிக்குது, காளி பாலிநில கடவுளை குடிக்குது. அது எப்படி ரொம்ப வாமாச்சார வழிபாடுகளோடு இருக்கும், தலைகளாக வெட்டி பலி கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். அப்படி பல கோயில்கள் சென்னை பகுதியில் இருந்ததாக நம்முடைய சக்கர சுவாமிகள் சொல்கிறார். திருக்குறிப்புகள் நடக்கிறாங்க. அப்படி காடுகால் அல்லது காடுகிழால்னா காட்டில் இருக்கிற சுடுகாட்டில் இருக்கிறவன்னு அர்த்தம். அது அந்த அங்காளம்மன் எல்லாம் கூப்பிடுறாங்க பாருங்க. அப்போ எந்த ஊரில் சென்னை சுற்றி எல்லா கிராமங்கள்லாம் வெட்டிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன ஊரில் அப்படியா? அதான் இருக்கேன். எங்கள் ஊரில் இருக்குது. எங்கள் ஊரில் இப்போ தான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி திருவிழா நடந்துச்சு. அடுத்தது இவ்வளோ பரவாயில்ல, இந்த பாண்டிமுனி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது மதுரையில். எதையுமே தைரியம் பார்க்குறேன். எனக்கே மன உடத்தில் ஆயிடுச்சு. என் கூட மதுரையில் கார்த்திகோட ஐயா இருக்காரு. ரொம்ப நல்ல நண்பர் எனக்கு. அவர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். உத்தரகோசம் அவருக்கு பிறந்த ஒரு மதுரையில் இருக்கார். ரொம்ப நல்ல ரொம்ப அசாரமாக இருக்கிற அடியார். அவரோட மதுரைக்கு போயிருந்தப்போ நாங்கள் திருவாரூர் தரிசனம் பண்ணணும். கார்த்திகனோடனே வண்டியில் போனோம். போகும்போது வாங்க தீபன் பொங்க தீபன் என்ன தீபன் இப்படி பண்ணிக்கு தீபன் அப்படிப்பாரு. நல்லா பேசுவார். அவர் கூட தான் போனோம். போகிற வழியில் பாண்டிமுனி கோயில் இருக்குது. பாண்டிமுனி பார்க்கணும் தீபன், எப்படி பார்க்கணும் கார்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, சரி வாங்க தீபன் போகலாம், ஆனால் கொஞ்சம் ஆச்சார குறைவாக இருக்கும் உங்களுக்கு, பரவாயில்லையா அப்படின்னாரு. அதில் பார்க்கணும் கார்த்தியா தான் தெரிவாங்க. நான் இது வந்து சமண கோயில்னு சொல்கிறாங்க, அது தலையை மட்டும் தூக்கிட்டு வேறு சாமி வச்சுட்டானோ அப்படின்லாம் பேசிட்டு போய் பார்க்கணும் போனோம். ஒரு கோயில் தானே பாண்டி கோயில்? 2 கோயில் இருக்குது. ஒரு கோயில் இருக்குது. தூத்துக்குடி போகிற வழியில் இப்போ எது பாண்டி கோயிலோ அதுக்கு போயிட்டு இருந்தேன். மாட்டுத்தாவணி பஸ் பக்கத்தில் இருக்குது. அதுதான் அங்கே பாருங்க. அன்னைக்கு மட்டுமே வெட்டினது. நாங்கள் ஒரு காலையில் 11 மணி போல் 10:30 மணி போல் தான் நாங்கள் போயிருப்போம். அன்னைக்கு காலையிலேருந்து அன்னைக்கு அந்த 11 மணிக்குள்ளே வெட்டின ஆடுகளோட தலை மட்டும் தரையிலேருந்து இவ்வளோ வசுக்கு அடுக்கி வச்சுருக்கான். இவ்வளோ வசுக்கு அடுக்கி வச்சுருக்கான். காலையில் எத்தனை மணிக்கு கோயிலுக்கு வந்திருப்பான்? ஒரு 5 மணி 6 மணி வச்சுக்கலாமா? நாங்கள் போனது ஒரு 10 மணி இருக்கும். 10 மணி போல் நாங்கள் கிராஸ் பண்ணுறோம். சரி உள்ளே போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனால், அவர் வந்து சாமி பார்க்குற இடத்த மட்டும் நின்றுட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டார். வரல தீபன், நான் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும் வரலன்ட்டார். சரி நான் போய் பாப்பா என்னதான் இருக்குதுன்ட்டு அப்படியே ஏற்றி பார்த்துட்டேன். பாருங்கள் அப்படியே சேரானது மாதிரி இருக்குது மண். ஆட்டை அறுத்து 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 இன்னைக்கு காலையிலேருந்து இதுக்குள்ளே எவ்வளோ ஆடுனா வருஷம் ஃபுல்லாக எத்தனை ஆடுன்னு பாருங்கள். அவ்வளோ ரத்தத்தையும் எங்கள் மண்ணில் தான் விட்றானுங்க. அந்த இடம் ஃபுல்லாக ரத்த சேராக இருக்குது. அப்படி அங்கே என்ன பண்ணுவோன்னா வெட்டுற ஆட்டோட தலையும் காலை முட்டம் கொடுத்துட்டு போட்டுருக்கு. அவங்க எடுத்து போடுவாங்க போட்டு. அந்த ஆட்டோடைய தலையும் காலும் அடுக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ பெருசு ஒரு முட்டை மாதிரி இருக்குது. அப்புறம் ஆட்டை வந்து எடுத்துக்கிட்டு போகிறானுங்க சமைக்க எடுத்துகிட்டு. அது ரத்தம் ஒட்டிக்கிட்டே போதையும் பார்த்தாலும் குலதெய்வம் தான். குலதெய்வம் ஃபுல்லாக குலதெய்வம் தான். இடையில ஒரு வீடியோ ஒன்று அம்பாளுக்கு வழிபாடு பண்ண விட வடநாட்டில் கல்கத்தாவில் காளிக்கு வழிபாடு பண்ணுறான். பெரிய அக்னி குண்டம் மாதிரி இருக்குது. எல்லாம் பிராமணர்கள் தான் தெரியும். அக்னி குண்டம் பூனல் போட்டிருக்கான். அக்னி குண்டம். அந்த அக்னி குண்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆட்டை அப்படி பிடிச்சிக்கிறான். பின்பக்கத்து காலை ஒரு தட்டை பிடிச்சிக்க ஒரு தடவை பிடிச்சிக்கிறது, முன்பக்கத்து காலை ஒரு தடவை பிடிச்சிக்கிறது, மல்லாக்க ஆட்டை பிடிச்சி வயிற்றில் ஒரே வெட்டி அப்படியே முடிச்சு எரிஞ்சிட்டான் அக்னியில். அவ்வளோதான். இது அது பரவாயில்ல. இப்போ லேட்டஸ்ட்டாக அதை பார்க்கவே முடியல எனக்கு. அதுவும் வடநாட்டு கும்பல் தான். நல்ல பெருசாக அக்னி தழலாக எரியுது. பெரிய அக்னியாக எரியுது. உயிரோட ஆட்டத்துக்கு விட்டு எடுத்துட்டாங்க உள்ள. எரிஞ்சிட்டாங்க உள்ள. என்ன கொடுமை. மனிதர்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க.
வட்டப்பாறையம்மன் நம்ம ஊரில் இருக்குது எல்லாத்துக்கும். தில்லைக்காளி கோயிலுக்கு போனீங்கன்னா சிதம்பரத்துக்கு வரிசையாக நிற்கிறான் தலை வெட்டிக்கிட்டு. அவ்வளோ பேரும் வெட்டி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் தான் செலவு வச்சுருக்காங்க. தில்லைக்காளி சிதம்பரம் தாவான் சிலைன்னு பேர். நற்கேஜி தான் சாமி திருவடி தான் போவோம். சாமிக்கு தானே அனுப்புகிறாங்க, சாமி தான் எடுத்து போகிறது, சாமிக்கு தான். பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். பலி ஒன்றும் தடுக்கப்பட்டது கிடையாது. சைவத்திலே சரி வைதிகத்திலே சரி பலியெல்லாம் தடுக்கப்பட்டதே கிடையாது. நல்லதுக்கும் பலி தான், கெட்டதுக்கும் பலி தான். நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கிட்ட சில விஷயங்களால தான். எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், தேங்காய் இப்படி காம்பன்சேட் பண்ணிக்கிட்டோம். கழுக்குன்றத்தில் திருக்கழுக்குன்றத்தில் தேர் ஓடுறதுக்கு முன்னாடி கிடாவெட்டு உண்டு. தேரடிக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு தேர் ஓடுலையா 27 பேர் பலி கொடுத்து தான் தேர் இருக்குது. பட்டயம் இருக்குது. தேர் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு நகரில் 27 பேர் பலி கொடுத்து தேர் சக்கரத்தில் வச்சு தலைவர் பட்டயம் திருப்பு பட்டயம் வச்சு. இதில் பொன்னமராவதின்னு நேற்று கூட சொன்னேன். பொன்னமராவதியில் ஒரு காவலன் இருந்தான், பாடி காவலன், வீட்டுக்கு கோயிலில் காவல் காக்குறவன். அவனுக்கு ஒரு தாசியோட அந்த கோயிலோட தாசி இந்த தேவரடியாரோட பழக்கம். 2 பேரும் கோயில் தொண்டு செய்கிறவங்க தான். 2 பேரும் ரொம்ப விரும்பி வாழ்ந்துட்டு இருக்கும்போது கோயில் தேர் நகரலையாம். அப்போ சன்னதம் வந்து அந்த பாடிக்காவலனை கொண்டு வந்து பலி கொடுத்தா தேர் நகரணும் சாமி. சன்னதம் வந்தது பிறகு அவனை கொண்டு வந்து பலிவிட்டு தேர் நகர்த்தினதான் வரலாறு. நம்ம ஊர் இப்போ ஆட்டுக்கே இந்த கதை வரோம். ரொம்ப அதனால் அசால்ட்டாக மனுஷனை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. எந்த அளவுக்கு பழசு நல்லதோ அந்த அளவுக்கு பழசு கேடாகவும் இருக்கு இல்லையா? எல்லா கோயில் சிவாலயத்திலே சாமி கோயிலே பார்த்தீங்கன்னா வடக்கு கோஷ்டத்தில் துர்க்கை கோட்டத்தில் தலை வெட்டிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அம்பாளுக்கு கீழே இருப்பாங்க. சாமி கோயிலே இருக்கு. அதனால அப்போ பரிவாரத்துக்கு உள்ளவங்களுக்கு உண்டுன்னு தானே இருக்குது. ஆகமம் சொன்னதுனால தான் அப்படி அமைக்கிறாங்க. அதை எல்லா சிவாலயத்திலையுமே இருக்குது. அதனால தான் இந்த அங்காளம்மன் கோயிலாம் இருக்கு. மத்தான சொல்லலாம் கொண்டு தானாகவும் அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்க எதிர்க்கு அந்த டைம் அன்றைக்கி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். வெட்டுறதுக்கு பதில் இப்படி ஆக்சிடென்ட் ஆகும். எங்கள் ஊர் பகுதியில் இந்த பொதுவாக இந்த அங்காளம்மன் கோயிலில் மயான குளம் நடத்துகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயான குளம் நடக்கிறதுக்கு முதல் நாள் அந்த பேர் யாராவது இறந்துருப்பாங்க. அந்த பெண்ணாங்க அந்த இறுதியம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. எங்கள் ஊர் பகுதியில் சமணர் கோயிலில் ஒரு இருக்குது. நிச்சயமாக அதுமாரி இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. திருவிழாக்கு முன்னாடி யாராவது போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த இது எங்கள் மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா தீப்பாஞ்சம் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அது அம்பாள் கோயில் தான். அது ஒரு சுடுகாட்டில் தான் இருக்கும். அந்த கோயில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் தான் இருக்கும். அந்த பக்கத்தில் சுடுகாடு, அந்த பக்கத்தில் கோயில் இருக்கும். தீமிதி நடக்கும். தீமிதி அன்னைக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க அந்த சுடுகாட்டில் எரியணும்னு இருக்குது. அது எரியணும், கண்டிப்பாக எரியும். டவுன்லேருந்து யாராவது சுற்று போயிருப்பாங்க. சாதாரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பொருத்தம் கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே தெய்வங்கள் எல்லாம் ஆன்மாக்கள் தானே. அது அதுக்குன்னு விருப்பம் இருக்க தான் செய்யும். அது பலி வாங்கி இது அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ காடுகால் என்பது இந்த காளியை குறிக்குது. இப்போ நாம் அந்த பதியத்தை கொடிக்குழகர் பதியத்தை பார்ப்போம். இருந்தால் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கொடிக்குழகீர் அடிகேல் உமக்கார் தூண யாயிருந்தீரே பாரூர் மலி சூழ் மறை காடதன் தென்பால் ஏறார் போழில் சூழ்தரு கோடி குழகை ஆரூரன் உரை தன பத்தி அல்லார் சீரூர் சிவலோகத்து இருப்பவர் தாமே. கொல்லிப்பன் குற்றாயினவாறு விலகிலி புள்ளிதாகும் கடிதாய் கடல் காற்று வந்தற்ற கரை மேல் அப்படியே பார்த்திங்க பாடி அப்படிதான். கொல்லினா கூட்டாயினம் தான். கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற வேகமாக வருது காற்று. இருட்டு நேரமாக இருக்குது. கடலில் காற்று எப்படி அடிக்கும்? கடற்கரையில் நம்ம கொண்டு வந்து ஆழை தள்ளும். அவளுக்கு காட்சி கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான். இருட்டு நேரமாக இருக்குது, யாருமே இல்லை, கோயிலில் ஒரு விளக்கெரியில் ஒரே காற்று அடிக்குது, மேலே ஒரு கூரை இல்லை, தனியாக உட்காந்துருக்காரு சாமி. கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ. பெருமானே இந்த ஊரில் ஏப்பா நீ இருக்கிற
நீ ஜனங்க இருக்கிற பகுதியில் போய் வாழக்கூடாதா? அப்படி இருந்தால் அவனுக்கு ஏதாவது குற்றமானு கேட்குறாரு. குடிதான் அயலே இருந்தால் வேறு பகுதியில் போய் இருந்தால் குற்றமாமோ? கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர், பெருமானே உன்னை இப்படி தனியாக பார்க்கிறேனே, உனக்கு ஒரு தீபம் பண்ணுவதற்கு கூட ஆள் இல்லையே, இதை பார்ப்பதற்கு எனக்கு என்னே வினை இருந்தவாறு என்று வருத்தப்படுறாரே. நமக்கு எந்த கோயிலை பார்த்தாலும் இப்படி வருத்தம் வருதா? பாருங்க, இந்த கோயிலாவது சாமிக்கு ஒரு மாலை சாத்தலை, ஒரு விளக்கு போடல, கோயில் சுத்தமாக இல்லை, சாமி தனியாக இருக்கார் அப்படின்னு உனக்கு ஒரு நாள் வருத்தப்பட்டுருக்கோமா நம்ம யாராவது? இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ, கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர், அடிகள் உமக்கு ஆறு துணையா இருந்தீரே, யார் துணையா இருக்கிறீங்க, தனியா இருக்கிறீங்களே அப்படின்னு வருத்தப்படுறாரு. முன்தான் கடல் நெஞ்சம் உண்டது அதனாலோ, பின்தான் பறவைக்கு உபகாரம் செய்தாயோ, குன்றா பொழில் சூழ்தரு கொடி குழகா, எந்தான் தனியே இருந்தாய் எம்பிரானே. சில பேர் போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா ஏதோ யாருக்காகவும் வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது முன்னாடி கடல் உனக்கு சாப்பிட்றதுக்கு பொருள் கொடுத்ததுனால அதுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருந்து உட்காந்துருக்கேன்னு கேட்குறாரு. கடலில் சாப்பிட கொடுத்தது சாமிக்கு நஞ்சு கொடுத்ததா சொல்கிறேன். முன்தான் கடல் நஞ்சம் உண்டா அதனாலோ, பின்தான் பறவைக்கு உபகாரம் செய்தாயோ. பறவைனா கடல், கடலுக்கு உபகாரம் செய்து பக்கத்தில் உட்காந்துருக்க, துணையாக உட்காந்துருக்கிறியா? குன்றா பொழில் சூழ்தரு கோடி குழகா, குன்றாத பொழில்னா வளம் குறையாத அந்த பொழிவு சூழ்ந்து கோழி குழகை, எந்தான் தனியாக இருந்தாய் எம்பிரானே, ஏன் அப்படி தனியாக இருக்கிறீங்க சுவாமி என்று வருத்தப்படுறார். அங்குதா மத்தம் மலிசூழ் மறைக்காடு அதன் தென்பால் பத்தர்வளர் பாட இருந்தவரமா, கொத்தார் பொழில் சூழ்தரு கோடிக்குழகா, எத்தால் தனியே இருந்தாய் எம்பிரானே. இந்த திருமறைக்காடு பாருங்கள், எவ்வளோ பெரிய டவுன், எவ்வளோ பெரிய சிட்டி, எவ்வளோ ஜனங்க வராங்க போகிறாங்க, இலங்கையிலேருந்து ஈஸியாக வந்துட்டு போயிடுவாங்க. திருமறைக்காடு கோயிலையே யாழ்ப்பாணத்துலேருந்து இருக்கக்கூடிய ஆதீனம் தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கு. அவங்களுடைய பட்டயம் இருக்குது அவங்களுக்கு. இப்போ தான் அது கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு கோயில், தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு. திருமறைக்காடு கோயிலை இலங்கையிலேருந்து இருக்கிற ஆதீனம் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் பண்ணியிருந்துருக்குறாங்க. அப்படின்னா எவ்வளோ போக்குவரத்து இருந்திருக்கும்னு பாருங்கள். அப்புறம் புரியுதா இல்லையா? ஆனால் இப்போ அதை நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு எதாவது பார்த்துட்டு இருக்குது போன்னு நினைக்கிறாங்க. மத்தம் மலிசூழ், மத்தம்னா உமத்தம்பூ சூழ்ந்திருக்கக்கூடிய மறைக்காடு அதன் தன்பால், அப்படி உமத்தம்பூ பூத்திருக்கக்கூடிய மறைக்காடு என்கின்ற ஊருக்கு தெற்க இதை போட்டு காமிச்சேன். பத்தரபாளபாடர் இருந்த பரமா, இப்படி எல்லாரும் எப்பொழுதும் எந்த ஊருக்கு போனாலும் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. உன்னை சுற்றி எங்கே பார்த்தாலும் பாட்டு போடுவாங்க, ஆடுவாங்க, தேர் இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நாடகம் நடத்துவாங்க, பாட்டு போடுவாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் இந்த ஊரில் நீ கொத்தார் பொழில் சூழ் சூழ் தரு கோடிக்குழகா, எத்தால் தனியாக இருக்காங்க. ஏன் தனியாக இருக்கிற? எத்தால்னா எதற்காக? எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பெருமானீரேன்னார். ஏன் இங்கே இருக்கிறீங்க? எதற்காக இங்கே இருந்து? ஏறு காலற்றது இல்லையா எப்படி எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பெருமானீரே சொல்லுகிறார். காடேல் மிக வாலிது காரிகை எஞ்ச கூடி பொந்தில் ஆந்தகல் கூகை குழறல் வேடித்தொண்டர் சாலவும் சீயர் சழக்கர் கோடிக்குழகா இடம் கோயில் கொண்டாயே. இந்த காட்டில் யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? சாமிகிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. காடு எப்பேற்பட்ட காடு தெரியுமா? யாரார் இருக்காங்க தெரியுமா? இந்த காட்டில் ஆந்தைகள்லாம் நைட்டில் அலரும். நீ காதில் வாங்கிட்ட உடனே எப்படி இருக்க முடியும்? உனக்கு பயமாக இருக்காதா? இருக்கிற தாய் பற்றி ஆண்டனால் வந்து உட்காந்துருக்கும். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடி வச்சிருக்கும். டிடின்னு ஒரே ஒரு இந்த டிடி இல்லை, இப்போ டிடி இருக்கார் அவரு தூர்தர்ஷன். இவருக்கு தூர்தர்ஷனே இல்லை, ரொம்ப ஷார்ட் தர்ஷன் தான் அவர். மேலே ஒரு இது மாதிரி போட்டு கூட இருக்கும், அலுமினியத்தில் இருக்கும். அதுதான் எழுத்து கொடுக்கும் நமக்கு. ஆண்டனா வருதா 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 அண்டி ஃப்ரீ சாட்டி. அடி அடி ஃப்ரீ சாட்டி ஃப்ரீ சாட்டி. அது மாதிரி அந்த ஏட்டால வேலை வந்து உட்காந்துருக்கும். அந்த வீட்டிலலாம் கவனிச்சிருக்கீங்களா? அவருக்கு உட்காந்து நான் அலறும். அந்த அலரும் போது பச்சமாக இருக்கும், சின்ன பிள்ளையா இருக்கும் நமக்கு. அப்புறம் கூகைன்னு ஒன்று அது கத்தம். அந்த கூகை அது இரவுல தான். கூகைனா கோட்டான்னு அது வேற ஒன்று. ஆனால் சிலபடியே அது நமக்கு ஒரு இடையில பண்ணது. அது அந்த வேற கோட்டா வேற.
கிராமப்புறங்கள்ல இருக்கு. ஆமாம், கொடி ஆந்தைக்கு கொம்பு இருக்கும், கோட்டானுக்கு கொம்பு இருக்காது. சின்னதாக இருக்கும். வட்டமாக இருக்கும். ரெண்டுமே ஒரே கொஞ்சம் வித்தியாசம். கோட்டான் வந்து பெருசு, ஆந்தையோட ஆந்தை ரொம்ப சின்னது. அது மனிதர்கள் இருக்கிற இடத்துல கூட சகஜமாக அதை ஆந்தை நடமாடும். ஆனால் கோட்டான் வராது, மேக்ஸிமம் வராது. கோட்டான் பனைமரத்தில் உட்காந்துருக்கும், மேலேருந்து அப்படி பார்த்துட்டே இருக்கும். அப்படியே அதை பார்க்குறத பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். நம்மளை பார்க்க போடுறது, ஆனால் அது கண்ணு தெரியாமல் பார்க்குது. பகலில் அது கண்ணு தெரியாது, நமக்கு இருட்டு மாதிரி அது பகல். அது யாரு வேட்டையாடுதான் லைட் இருந்தால் காமிச்சிருப்பான். பகலில் வேட்டையாடுதான் இல்லை, அது வேற ஏதாவது இருக்கும். நம்ம பகுதியில் இருட்டில் வேலை கிடையாது. நமக்கு இருட்டில் எப்படி கண்ணு தெரியாதோ அது மாதிரி அதுக்கு பகலில் கண்ணு தெரியாது எங்களுக்குலாம். அது மாதிரி ஒரு கண் அமைப்பு அதுக்கு இருக்கு. இருட்டு இருந்தால் தெரியும், வெளிச்சம் வந்தால் நமக்கு கண்ணு தெரியுற மாதிரி அவருக்கு இருட்டு வந்தால் கண்ணு தெரியும். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. வவ்வால் நீங்கள் இங்கே பார்க்கலாம், கிண்டி போனீங்கன்னா வவ்வால் பார்க்கலாம். நீ ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே நம்முடைய அந்த ஆளுநர் மாளிகையிலேருந்து மத்திய கைலாஷ் பகுதிக்கு ட்ராவல் பண்ணுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று உள்ள பறந்து பறக்கும். பேட் பார்த்தீங்கன்னா எது பெரிய பருந்து பறக்குதுன்னு நினைப்பீங்க, எல்லாமே பேட்டு தான். அதெல்லாம் பழந்தினி வவ்வால் எல்லாமே அந்த ஆளுநர் மாளிகை உள்ள இருக்கக்கூடிய காடுகளில். அதெல்லாம் சின்ன வவ்வால். அதெல்லாம் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒன்று அவ்வளோ படுத்து பழந்தினி வவ்வால். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் சாயந்தரம் 5-6 மணி போல் நீங்கள் அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுங்கள், அவ்வளோ வந்து அடையும் பார்க்கலாம். வானத்தில் பார்த்தீங்கன்னா பருந்து பறக்கிற மாதிரி தெரியும், வந்து எல்லாமே வவ்வால் தான். எல்லாம் கவனிச்சு பார்த்தா தெரியும். பழம் சாப்பிடணும், நல்லா பழந்தினி வவ்வால் தான் இருக்கிறது. எல்லாம் வவ்வால் மேக்ஸிமம் சைவம் தான் நினைக்கிறேன். வவ்வாலே சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் வவ்வாலை சமைச்சு சாப்பிட்றேன், பழந்தினி வவ்வாலை சமைச்சு சாப்பிட்றேன். பார்த்தாலே பயமா இருக்கும். அது பார்த்தாலே நம்ம வவ்வால் வாயாலேயே கழுவி வெளியேற்றோம். வவ்வாலுக்கு வந்து கீழ்ப்பக்கமாக கழுவி போகாது, மற்ற ஸ்பீஷஸ் மாதிரி வாயால தான் வெளியேற்றம் கழிவது. வவ்வால் பை போட்டு பேண்ட் வச்சிருக்கேன், அது வாயால தான். ஆமாம், அதுக்குடைய எல்லாம் அப்படிதான் எல்லாமே. சரி, அது இரவு நேர பறவைகளாக அதெல்லாம் இருக்குங்கிறாரு. எந்த பாட்டு? காடையில் மிக வாலிது காரிகை எஞ்ச கூடி பொந்தில் ஆந்தைகள் கூகை குழறல்னார். ஆந்தை அலறும், கூகை குழறும். ஆனால் பொறுத்திக்கணும், இந்த ஆந்தைகள் கூகை குழறல். ஆந்தை குழறாது. குழறுதல்னா அப்படி சத்தம் கொடுக்கும் கோட்டான். இன்னொன்று இருக்கு புறான்னு, அது அது வந்து குணுகுதல்னு பேர். புறா குணுகும் சொல்லணும். அது சத்தம் பார்த்தீங்கன்னா யாரும் குழந்தை அழுகிறது மாதிரி இருக்கும். அதனால அமங்கலம்னு வச்சுருக்காங்க. புறா வந்து அமங்கலம், வீட்டில் வளரக்கூடாதுங்கிறது. கோயில்களில் தான், அது மாடங்களில் தான் வாழும். அப்புறம் இந்த ஆந்தை அழுறதுக்கு சகனம் உண்டு. எந்த திசையிலேருந்து ஆந்தை அழுறதோ அதுக்கு தவிர பலன் உண்டு. இந்த கூகைக்கு வந்து மக்கள் வழக்கில் சாவுக்குருவின்னு பேர். ஆமாம், இது கோட்டான் சத்தம் கட்டுச்சுன்னா அது துர்சக்கடம், யாரையோ சாவ போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. அப்படின்லாம் மக்கள் வழக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் தீய புட்கள் அழிவு சாற்றும் அப்படின்னு சேக்கரார் சாமி சொல்கிறாங்க. இந்த பறவைகள்லாம் சமண சமயத்தான் இருக்குது. இந்த சத்தம்லாம் கேட்டுச்சு ஞானசுந்தர் மதுரைக்குள்ளே போகும்போது தீய புட்கள் அழிவு சாற்றும். சாமி இங்கே மதுரை நோக்கி போக ஆரம்பிச்சோன்னே அவனுங்களுக்கு அங்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி பொத்தில் ஆந்தைகள் பாட்டரா என்று புகழூர் பாடுமின் புலவீர்கள்னாரு சாமி. அதை பொத்தில் ஆந்தைகள் பாட்டுங்கிறார் இன்னொரு இடத்துல. ஆச்சரியமான ஒரு பாருங்க. நம்ம பரமாச்சாரியர்களுக்கு என்ன கருணை பாருங்க. எந்த விலங்குகளையுமே இவங்க என்ன பண்ணுறது இல்லை, ஒரு தப்பான விலங்குன்னா அது ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆந்தைய கூட என்ன சொல்கிறாரு, பாட்டுங்கிறாரு. பொத்தில் ஆந்தைகள் பாட்டரா எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் அப்படிங்கிறார். அதில் இங்கே ஆந்தைகள் கூகை குழறல் வேடி தொண்டர் சாலவும் தீயர்னார்.
வேடர்கள் காட்டில் வசிக்கிறாங்க. அவங்கெல்லாம் சாலவும் தீயர், சழக்கர். ஏன் அவெல்லாம் உயிர் வலி எடுத்து சாப்பிட்றவங்க, கொன்று சாப்பிட்றவங்க. பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்று அறியார் அடிக்கிறார். முசுக்கள் போல பல வேடர் வாழ்தரு முருகன் பூண்டி மாநகர் வாழ் இசுக்கழிய பைக்கும் புக்கு எற்றுக்கு இங்கிருந்தீர் எம்பெருமானீர் கேட்டார் சாமி. முசுக்கள் போல பல வேடர் வாழ்னார். முசுனா குரங்குன்னு அர்த்தம். குரங்கு போன்ற முகம் வைத்திருக்கக்கூடியவர் விலங்கு வேடர்கள். இது இன்னொரு பாட்டு சொல்லுவார், கொடுகு அதனால் கொடுக்க வெந்தில் கொடுகு வெந்திலை வடுக வேடுவர் பெறவளாமை சொல்லி எடுகு முட்டன சொல்லி கூரை கொண்டார் அலைக்கும் இடம். குங்கே புகினும் கூரை கொண்டு அரளைப்பார் இல்லைங்கள் அந்த இடத்துல. அது அவினாசி பதிகத்தை சொல்லுகிறார். வேட்டுவ கவுண்டர்கள் அதிகமாக வசித்த பகுதி, அதனால் அந்த வேடர்கள் அதிகமாக இருந்ததுனால இப்படி வெளிப்பெரிய ஆரலை கொண்டவர்களாக இருக்கிறதுனால சொல்லுகிறார். அப்படி இந்த காட்டில் இருக்கிறவங்களாம் அப்படித்தான். ஆனால் இந்த குரூப்புக்கே இவர் தான் தலைவர்னு சாமி தெரியல. இன்னும் இன்னொரு பாட்டில் இதில் ஒரு சொல்லுவார், ஒரு ஊர்லங்க யாரும் நகை நட்டே போட முடியல. எங்கள் நகை ஒரு சின்ன மோதிரம் மட்டும் முடிட்டு விட்டுறான். அப்போ திருட்டு போய் எல்லாம் அந்த ஊரில் இருக்கான்னு வச்சுங்க. அப்போ அந்த ஊரில் ஒரு ஆள் மட்டும் நல்லா மனைவி ஊர் நல்லா நகை நட்டோட உட்காந்துருக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன தோணும் யாராக இருந்தாலும் அந்த குரூப்புக்கே தலைவன் இவர் தான். அப்போ அந்த குரூப்பு இவங்கள்ட்ட வேலையை காமிக்க முடியல. அப்போ நீ தான் வழிபறி பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறார் திருமணசாமி திருமுருக போட்டியில். ஏன் இந்த ஊரில் காப்பாற்றாம நேரத்துக்கு இருக்கிற இந்த திருட்டு பசங்கள்லாம் உனக்கு பங்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? வேறு கால் இட்டுறது இல்லையா இவரில் எட்டுக்கு எங்கிருந்தீர் எம்பெருமானீரேங்கிறார். ஏந்திரிச்சு போ அந்த ஊரை விட்டு. ஏன் உன் கால் ரிஷபத்துடைய கால் உடஞ்சி போச்சானேங்கிறார். ஏறு கால் இட்டுறது இல்லையாயிவிடில், இட்டுறதுல உடஞ்சி போச்சு. இல்லையாயிவிடில் எட்டுக்கு எங்கிருந்தீர் எம்பெருமானீரே அப்படின்னு இல்லைங்கிறார் சாமி நெஞ்சாத்துதியாக. அதனால அப்படி வேடித்தொண்டர் சாலவும் தீயர் சழக்கர் கோடிக்குழகா எனக்கு கோயில் கொண்டாயே என்று சாமியிட்ட பாடுறார். மையார் தடங்கண்ணி பங்கா கங்கையாளும் மையாகத்து இருந்தனல் வேறிடம் இல்லை கையார்வளை காடுகாலோடும் உடனாய் கொய்யார்வழி கோடிக்கையே கொடியே கோயில் கொண்டாய் என்ன. இந்த பாட்டில் தான் அம்பாளும் காளியும் ஒன்று என்பதை காட்டுறார். காளி அம்பாளுடைய மகள் மாதிரி தான். காளி வேற அம்பாள் வேற மாட்டுக்கடுத்து இல்லை. கீர்த்தி திருவகவல்ல காளிக்கு நடமருள் அப்படின்னு சொல்கிறார். உமையோடு காளிக்கு நடமருள்னார். அம்பாலோடு கூட இருந்து காளிக்கு அருள் பண்ண காட்சி திருவாசகத்தில் வருது. அப்போ அம்பாள் வேற காளி வேறன்னு தெரியுது. ஆனாலும் எப்படி விநாயகர் வேற சாமி வேற இல்லையோ, இப்படி முருகன் வேற சாமி வேற இல்லையோ, அதேமாதிரி காளி வேற அம்பாள் வேற அல்லன்னு நீ புரிஞ்சுக்கணும். அப்போ மையார் தடங்கண்டி பங்கா கங்கையாலும் மெய்யாகத்து இருந்திரல் கங்கையாலும் மெய்யாகத்து இருந்தனல் வேறிடம் இல்லை கையார்வளை காடுகாலோடு, காடுகால்னா காளின்னு அர்த்தம், காளியோடு கூட கொய்யார்வழி கொடியே கோயில் கொண்டாயே. இப்படி அம்பாலோட காளியோட கூட தனியாக இருக்கிறீங்க இந்த ஊரில் வந்து. அறவார் அல்குலாலை ஒரு பாகம் அமர்ந்து மரவங்கமள் மாமரைக்காடு அதன் தென்பால் குறவம்பொழில் சூழ்திரு கோடி குழகா இரவே துணையாயிருந்தாய் எம்பிரானே என்று சொல்கிறார். என்ன துணையாக இருந்தாராம்? அந்த நைட்டு பொழுதே துணையாக இருக்காராம். அவ்வளோ தனி, என்ன தனிமையை பாருங்கள். அறவாறு அல்குலாலைன்னா பாம்பு போன்ற இடையழகையுடைய அம்பிகையினுடைய ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மரவங்கமள் மாமரைக்காடு. நிறைய மரங்கள் பூ பூத்து மணங்கமழக்கூடிய அந்த மரைக்காடு என்கின்ற அந்த ஊருக்கு தக்க குறவம்பொழில் சூழ்தரு கொடி குழகா. குறவம்னா அது ஒரு மரம், குறாமலர்னு பேர். திருக்குறானிழக்கு அப்படின்னு வருது இல்லையா, திருவிடை கழி திருவிசைப்பால வரும். குறவம்பொழில் சூழ்தரு கொடி குழகா இரவே துணையாக இருந்தாய் என்கிறானே. தனியாக இருக்கிற இரவே துணையாக இருக்கிறேன். அரையும் குழலும் ஒளிவாடல் இயம்ப அரையங்கள் ஆக்கின்றாடும் அமுதே குறையா பொழில் சூழ்திரு கோடி குழகா இறைவாதனையே இருந்தாய் என்கிறானே அப்படின்னு பாடுறார். பறையும் குழலும் ஒளிப்பாடல், பறை அடிகருவி, குழல் ஊதுகருவி, இப்படி ஒழிக்கக்கூடிய ரெண்டு பல்ல சேர்ந்து வரக்கூடிய பாடல் இயம்ப அரையும் கடல் ஆக்கின்ற ஆடும் அமுதே. இப்படி எல்லாரும் பறை ஒழிக்க சங்கொலிக்க இருந்தால் நிறைய பேர் இருக்காங்க நடத்தோம் இல்லையா. அப்படி எல்லா பக்கமும் கூட ஆட்களோடு சூட ஆடக்கூடிய நீ இங்கே தனியாக இருக்கிறாயே. குறையார் பொழில் சூழ்தரு கோடி குழகா இறைவா தனியே இருந்தாய் என்கிறானே என்று சொல்கிறார். ஒற்றியோர் என்ற ஊனத்தினால் அதுதானோ அற்றப்பட ஆரூர் அது என்று அகன்றாயோ முற்றாம் அதிசூடிய கோடி குழகா என்றால் தனியே இருந்த எம்பிரானே. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 மனைவி உரின்னு சொல்றாரு பாருங்க. ஒற்றியூரையும் திருவாரூர் சொல்லிட்டார்.
ஒற்றினா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒத்தி வைக்கிறதுன்னா அடகு வைக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு பொருள் அடகு வச்சுன்னா மேலே உரிமை உண்டோ அதுக்கு? அப்போ ஒற்றியூர் இருக்கிறதுனால உனக்கு உரிமை இல்லைன்னு அந்த ஊரை விட்டு வந்துட்டியா? ஆரூர், ஆரூர் அது யாரோ ஒரு ஊர். ஆரூர்னா வரது ஆறுனா என்ன அர்த்தம்? யார் வராங்க. ஆரூர்னா அது யாரோ ஒருத்தவங்களுடைய ஊர் தானே. அப்போ உன் ஊரில் விலகிட்டியான்னு கேட்குறாரு அர்த்தம் பண்ணி. ஒற்றியூர் என்ற ஊனத்தினால் அதுதானோ அற்றப்பட ஆரூர் அது என்று அகன்றாயோன்னார். இல்லையா, அது யாரோ ஒருத்தவங்களோட ஊர் தானே என்று ஆரூரை அகன்றாயோ. உடனே குற்றம். ஒற்றினா அடகு வைக்கிறதுன்னு அர்த்தம். அற்ற பொழுது உண்மை ஒற்றி வைத்து உண்ணலாமோ ஓனகாந்தன் தனி உளிரேன்னார். அங்கே போய் சித்தப்பி சாமி கேட்குறாரு, யோ இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? கையில் காசு பணம் இல்லாதப்போ உன்னை கையில் வச்சுட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். விஷத்தை வச்சுக்கிங்க, எனக்கு 100 ரூபா பணம் கூட என்ன ஒன்று வாங்கிட்டு தருவானா? அல்லது நீ போட்டிருக்கிற ஜாமானை எதாவது கொடுத்து உங்களுக்கு வச்சாலாம் தருவானா? ஒன்றும் கிடையாது. இவர்கிட்டே ஒன்றும் இல்லாத திருடி கொடுத்தாரு. பாடபத்தில் இருக்குது, பார்க்கணும் திருவிழா புராணத்தில் இல்லையா? அதில் உங்களுக்கு காட்சி செய்ய மாட்டோம் ஓனகாந்தன் தறி உடையார். அதனால தான் அடியால் நமக்கு காட்சி செய்ய அஞ்சுதுமே இருந்தார் இடத்துல. அப்புறம் காய்ச்சலாச்சிரமத்துக்கு போய் எவரலாவது இல்லையோ பெறாடி இருந்தார் சாமி வந்து. அதனால முற்றாமதி சூடிய கொடி குழகா எற்றால் தனியே இருந்தா எம்பிரானேன்னு கேட்கிறார். நடிகாரோட நான்முகனும் அறிவொன்னாபடியான் பழிகொள்ளும் இடம் குடியில்லை. கொடியார் பல வேடர்கள் வாழும் கரைமேல் அடிகேல் அன்பதா இடங்கோயில் கொண்டாயினர். வேடர்கள்னா அன்பு உண்டோ? வேடர்களுக்கு அன்பு உண்டா? அன்பு இருந்தால் என்ன நடக்காது? அங்கே வேட்டை நடக்காது, கொலை நடக்காது. அதனால் கொள்ளரி குத்து என்னும் கொடுமையே தலைநின்றுள்ளான்னு வாருது. யாரை பற்றி? கண்ணபிரானுடைய அப்பா பற்றி. கொள்ளரி குத்தன்னும் கொடுமையே தலை நின்றான். திருவண்ணாமலை மேலே வேட்டு பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எப்படி பேசுவாங்களா? இழுத்துட்டு வாடி அவளை, அப்படி இப்படி அதை பண்ணுங்கடி, அவளை கிழிச்சு எறிங்கடி, அவளை அறுத்து எறிங்கடி, இப்படி தான் அவங்க பேசுவாங்க. அப்போ அந்த பெண்கள்லாம் எங்கே இருக்காங்க? அவங்கெல்லாம் திருவண்ணாமலை மேலே இருக்காங்களாம். வேட்டுவ குடியில குற்றவர்கள் பெஞ்சொல் பேசும் வேடமடவாருன்னார். பெஞ்சொல்னா கடுமையான சொற்கள் தான். அவளை அரங்கடி, அவளை கிழிக்கடி, இப்படிதான் பேசுறது எல்லாமே. அதை பிடிங்கடி, அதை வெட்டுங்கடி, அதை குத்துங்கடி, அதை கிழிங்கடி, அதை உரிங்கடி, அதை அருங்கடி, அப்படிலாம் பேசுறது பெண்கள்லாம். அங்கே என்ன அன்பு இருக்குங்க? ஆனால் வெஞ்சொல் பேசும் வேடமடவார் கொல்ல வம்பின் நின்று அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறாங்க. அதேமாதிரி கொள்ளரி குத்தன்னு கொடுமையே தலைநின்றுள்ளான்னார். வேடர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட அன்பு வடிவமாக கொண்டு இருக்கிறாயேன்னு கட்டுறது. நெடியானுடன் ஆன்மகனும் அறிவு ஒன்னா படியான் பலி கொள்ளும் இடம் குடியில்லை. பல இடங்கள்லையும் நீ பலியாக போறான்னா குடியிருத்துக்கு ஒரு இடம் இல்லையா அவனுக்கு? கொடியார் பல வேடர்கள் வாழும். கொடியார் கொடிய தன்மையுடையவர்கள் அர்த்தம். வாழும் கரைமேல் அடிகேல் அன்பதா இடங்கோயில் கொண்டாயே, அன்பாக இடம் கோயில் அங்கே கொண்டிருக்கிறாயே என்ன. இப்படியாக பாரூர் மல்லிசூழ் மறைக்காடதன் தென்பால் ஏறொரு பொழில் சூழ்தரு. ஏன்னா அடையாளத்தை 3 பாட்டில் வைக்கிறாருங்க. ஏன்னா அந்த காலத்தில் இந்த ஒரு கோயில் இருக்குங்கிறத யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதனால அந்த கோடி குழகர் தனியாக எடுத்து காமிக்கிறார். இது எங்கே இருக்குது? ஏன்னா ஐயா கொடி காவலான்னு கேட்டார் பாருங்க. அது மாதிரி மயங்கர கொண்டாதுங்கிறதுக்காக மறைக்காட்டு தென்பால் மறைக்காட்டு தென்பால்னு 3 இடத்துல அறிமுகம் கொடுக்குறாரு. பாரூர் மல்லிசூழ் மறைக்காடதன் தென்பால் ஏறார் பொழில் சூழ்தரு கோடி குழகை ஆரூரன் உரைத்த 10 இவை வல்லார் சியாவூர் சிவலோகத்து இருப்போர் தாமே. இந்த பதிகத்தை யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு சிவலோகத்தில் இருக்கிறது உறுதி என்று சாமியை ஆசீர்வதிக்கிறார். அதோட இந்த பதிகமும் நிறைவாகிறது. இப்போ நாம் திருமுறைக்கு போகிறோம், புராணத்துக்கு போகிறோம். சாமியாக வருத்தப்பட்டு பாடியிருக்காரு. அப்படி சொல்லிட முடியாது, எதுவும் இல்லாமல் இருக்காது. அது இது அங்கே தான் மற்ற இடங்கள்லாம் திட்டு தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாருக்கும் திட்டு தான். அப்படி கோடி குழகர் கோயிலாயல் குடிகள் ஒன்றும் புறத்து எங்கும். இப்ப அப்படி இல்லைங்க, கோயிலை சுற்றி நிறைய வீடுகள் வந்தாச்சு. நாடி காணாது உள்புக்கு நம்பர் பாதம் தொழுது உள்ளம்
வாடி கடிதாய் கடல் காற்று என்றெடுத்து அந்த பதித்தான் பார்த்தோம் அப்போ இல்லையா. மலர்கண் நீர்வார சாமியுடைய மலர்கண்கள் நீர்வாரும்படியாக பாடின பதிகம். பாடி காடுகால் புணர்ந்த பரிசும் பதிகத்து இடை வைத்தான். காடுகால் அப்படின்னு 2 அம்பாள் இருப்பான் அந்த கோயில் போனீங்கன்னா இல்லையா. அம்பாள் ஒருத்தி இருப்பா, இந்த காளிக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கும். காடுகால்னு இருக்கும், காடுகால் அம்மன் இருக்கும், அது காளி. அங்கு வைகி பணிந்து அருளால் போவார். ஏதாவது சாப்பாடு இந்த ஊருக்குலாம் போனீங்கன்னா ஏதாவது சாப்பாடு போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடணும், இல்லைன்னா அங்கே ஒன்றும் கிடைக்காது. வண்டியில் இப்போ போனாலும் தெரியுது, வண்டியில் போனாலும் தெரியும். அந்த எண்டுக்கு போகலாம், ரொம்ப ரிமோட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எங்கேருந்து போகும்போது ஏதாச்சும் வெளியில் வேதாரண்யத்தில் சாப்பாடு பாடு வாங்கிட்டு போய் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அங்கே போய் தான் வாங்கிக்கலான்னு போனீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. அப்படியா? அப்படி கோடி குழகர் அது பார்த்துச்சா. அங்கு வைகி இங்கே யாரெல்லாம் போயிருக்கீங்க? கோடி குழகர் 1 2 3 4 5 6 7 தான் இருக்குது டோட்டு. மிச்சலாம் என்னைக்கு போகிறது? தந்தை பிரானார என்று கொள் எழுதுவது. சோழ நாட்டு தலையாத்திரலாம் பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது இங்கே உள்ளவங்களுக்குலாம் இல்லையா. சோழ நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 10 தலம் பார்க்கலாம், அவ்வளோ தலங்கள் இருக்குது. எல்லாம் பிளான் பண்ணி சரியாக பார்க்கணும். குரு பூஜைக்கு போட்டுருமா? சொல்லுங்க. அதுதான் மொழி போனதில்லை. இது வந்து நம்ம கோடிக்கு அச்சம்பள்ளி எவ்வளோ தூரம் இருந்து? அப்புறம் அகத்தியன்பள்ளி மிஸ் பண்ணிட்டோம், பக்கத்தில் உள்ள தளத்து தான். சரி, அங்கு மிஸ் பண்ணிருக்கோம். அங்கு வைகி பணிந்து அருளால் போவார் அகன் சோநாட்டு அரணார் தங்கும் இடங்கள் வணங்கி போய் பாண்டி நாடு தனை சார்ந்து திங்கள் முடியா திருப்புத்தூர் இறைஞ்சி பொந்து சேன் விளங்கு மங்குள் தவழும் மணிமாட மதுரை மூதூர் வந்தணைந்தார். இப்படி மதுரைக்கு வந்தது ஒரு பாட்டில் சொல்லிட்டாரு. ஆனால் ஞானசம்பந்தர் போகும்போது ஒரு 10 பாட்டு இருக்கும் மதுரைக்கு போகிறது மட்டும் சொல்கிறது. ட்ராவலை மட்டும் விரிச்சு காமிப்பார், அதை நம்ம அங்கே போய் படிச்சு கொண்டுச்சான். அகத்தியான்பள்ளி அப்புறம் திருவுசாஸ்தானம்னு ஒரு இதெல்லாம் இருக்குது. திருவுசாஸ்தானம் இங்கே கீழே இது நேரம் இருக்குது. இந்த என்ன அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை பக்கத்தில் இருக்குது திருவுசாஸ்தானம். உசாஸ்தானம் அதான் உசாஸ்தானம். மனோரா பட்டுக்கோட்டையிலேருந்து கொஞ்சம் தெக்க போகணும், கடற்கரை ஓரமாக வரும். அந்த பகுதி தான். ஆனால் எக்ஸாக்டாக அப்படின்னு நான் சொல்ல வரல, அந்த பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்களாம். திருக்கலர் அப்படின்னு ஒன்று திருத்தரமண்டி பக்கத்தில் இருக்குது, அது நடனத்தலம். அது திருக்கலர். இந்த இது ஒரு தனி பெல்ட். இந்த பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி இது ஒரு தனி பெல்ட். அது வந்து கிட்டத்தட்ட இது பாண்டி நாட்டுடைய இது ஆரம்பிச்சிடும், பாண்டி நாட்டுடைய எல்லை. இது போட்டுடலாமா? போட்டுருவோம். 10 நாள் ஒரே 3 நாள் ஆகும். 2 நைட்டு 2 பகல். இது கவனிக்கிறீங்களா? இது மயிலாடுதுறை மாவட்டம், இது நாகப்பட்டினம் மாவட்டம், இது திருவாரூர் மாவட்டம், இது தஞ்சாவூர் மாவட்டம். இது வரைக்கும் இந்த வட்டமாக இருக்கும். இது கூட அரியலூர் பெரம்பூர், இது திருச்சிராப்பள்ளி மாவட்டம், இது புதுக்கோட்டை மாவட்டம், இது புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் கடல்ல வந்து
புதுக்கோட்டை மாவட்டம் கூட கடல் புதுக்கோட்டை கடல் உண்டு. வங்கி துறைமுகம் இது வந்து நாகை மாவட்டம், மாயவரம், நாகை மாவட்டம் மட்டும் சரியாக போகலாம். போகலாம். திருவாரூர், தஞ்சை. மத்தியான சாப்பாடு தஞ்சை இப்படி வந்து இந்த பீச் வரைக்கும் தஞ்சைக்கு கடல் வேணும்னே வச்சிருக்காங்க அதை தஞ்சையோட. அதுக்காக கொஞ்சம் ஒரு பிட் இருக்கு. ஆமாம். இது திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அது திருச்சி. இதுதான் புதுக்கோட்டை, இது சிவகங்கை, இது மதுரை. இது கீழே ராமேஸ்வரம் தூத்துக்குடியா, ராமநாதபுரம் தூத்துக்குடியா, தூத்துக்குடி, திருநெல்வேலி. இதுதான் இந்தியா, நம்ம தமிழ்நாடு. இதில் சாமி ஞானசம்பந்தர் எப்படி போறார் அப்படின்னா, நான் திருமறைக்காட்டிலேருந்து வர அகத்தியான்பள்ளி திறந்துறேன். என்ன உசால்தானம் வழிபட்டுட்டு இப்படி உள்ள போறார். இதுக்கு நேரம் இருக்குங்க. இந்த இடத்துல தான் மேலூர், மதுரைக்குள்ள சிவகங்கை போய் போமா மேலூர், சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள புந்து போறாரு. இவரு தான் சிவகங்கை வழியா போறாரு. இப்போ திருப்பத்தூர் வழியா போறாரு. திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம். இவரு புதுக்கோட்டை வழியா உள்ள புந்து புராணமலை எடுத்துட்டு போறாரு. அப்போ புராணமலைக்குன்னா பொன்னமராயன்னு சொல்றாங்க. பொன்னமராயிலேருந்து ரொம்ப பக்கம் புராணமலை. புராணமலையிலேருந்து மேலூர் வழியா தான். பொன்னமராயிலேருந்து இப்போ புராணமலைங்கிறது இப்போ என்ன வருது, அப்போதான் கொடுங்க. இப்போ புராணமலை தான். புராணமலை தான் மேலூர் போய் மதுரைக்கு போகலாம். இவரு சுந்தரமூர் சாமி இப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு திருப்பத்தூர் வழியா மேலூர் போறாரு. இந்த இடத்துல ரெண்டு பேர் பிரிஞ்சு வேற வேற வழியா போறாரு. இப்போ நமக்கு போனோம் அந்த கோயில் தானே புராணமலை. புராணமலை போனோமா? போனோம். காலையிலே போனோம். காலையில் பைரவர் இருந்தாரு. இப்படித்தான் ரெண்டு பேரும் போறாங்க இல்லை மதுரைக்குள்ள. இது நமக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ரூட்டெல்லாம் சேகரார் சாமி கேட்ட சொல்றாரு பாருங்க. நமக்கு இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு, உட்காந்து யோசிச்சு பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மேப்பில் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் எதுவுமே எல்லாமே கரெக்டாக எல்லாம் சொல்றோம். எந்தெந்த ஊர் என்னென்ன அப்படிங்கிறது என்னது இப்படி வரைஞ்சுமா புரியல. இல்லை நீங்கள் வந்து உட்காந்து மேப்பை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். இந்தியா மேப் உட்காந்து, தமிழ்நாட்டு மேப் உட்காந்து டிஸ்ட்ரிக்ட்லாம் எங்கே இருக்குது, என்னென்ன ஊர் இருக்குது, நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதெல்லாம் புரியும். இல்லைன்னா புரிய முடியாது. ஆமாம், அதே ரூட்டில் போகணும். எனக்கு அதுதான் ஆசையே. அது ஞானசம்பந்தர் எடுத்துக்கணும். ஞானசம்பந்தர் எந்த ரூட்டில் தலையா திருப்பி எந்தெந்த தலங்களில் பெரிய புராணத்தில் அடுக்காக போகிறாரோ அந்த அடுக்கிலே நம்ம ட்ராவல் பண்ணணும். அதுக்கு அவர் இன்னொரு ப்ராஜெக்ட் சொல்கிறாரு. டிடி என்கிட்ட தனியாக பேசினார். ஒரே நிமிஷம். நம்ம டிடி வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் இது ஒன்று பண்ணார். அது என்ன சொன்னார்னா, எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் ஆசையாக இருக்குங்கய்யா, அது நீங்கள் அதை நினச்சா தான் செய்ய முடியும் அப்படின்னாரு. சொல்லுங்கள் ஐயா. என்ன இல்லை, நம்ம 26 ஞான இங்கேருந்து பாத யாத்திரையாக வந்து திருவாமூர் போயிருக்காங்க. அதேமாரி நம்ம இதில் நிறைய தலையாத்திரை ஏற்பாடு பண்ணுறோம். அதேமாதிரி இங்கே பாத யாத்திரையாக நம்ம இங்கேருந்து பாத யாத்திரையாக புறப்பட்டு தருமபுரத்துக்கு போகிற மாதிரி தலையாத்திரை இங்கே உள்ள தலங்கள்லாம் பார்த்துட்டு போகிற மாதிரி பண்ணுங்கள். ஒரு 15 நாள் அப்படி ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாரு. இது சாதாரண ப்ராஜெக்ட் இல்லை நீங்கள் சொல்கிறது. வண்டியெலாம் கூப்பிட்டாலே வர மாட்டாங்க யாரும். பாதியிலே போகிறல எத்தனை போய் சேரல வேறு தெரியாது. அடிக்கிற வெயிலுக்கு போட்டு போயிடலாம். இல்லையா ஆரம்பிச்சு ஸ்டாண்ட் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஒரு 5 பேர் உறுதியாக இருந்தால் போதும். ரொம்ப பெரிய ஐயா ஆரம்பம் தான் அப்படி இருக்கும். அப்புறம் பாருங்க தானா வந்துடுவாங்க. நீங்கள் போட்டு ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்துட்டீங்க, எந்தெந்த மரத்தில் தங்குறோம் அதெல்லாம் தானா போயிடலாம். புதுக்கோட்டையிலிருந்து பழனி இந்த பாத யாத்திரை வேளாங்கண்ணிலேக்கு எது போகிறது இல்லையா ஜனங்க? அதெல்லாம் என்ன திட்டம் போடணும் பாருங்க. வீடு வாசலை பற்றிலாம் சின்ன இருக்கக்கூடாது. வீடு வாசலை புடவை குட்டி பற்றிலாம் சின்ன இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அழைச்சிட்டு வந்துடணும் அவங்களையும். புரியுதுங்களா? கையிலேயே சாப்பாடு சமைக்கிறதுக்கு போக்குவரத்துக்கு ஒரு வண்டி வாகனம் வச்சுக்கணும். பூஜை பண்ணுறவங்க அதில் செட்டப் பண்ணி இருக்கணும். செட்டப் இங்கேருந்து போய் இந்த காலையில் சீக்கிரமாக காலையில் 4 மணிக்கெலாம் நடக்க ஆரம்பிச்சிடணும். நடக்க வச்சு வெய்ய இடத்துல உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து திரும்பி வெய்ய இறங்குறப்ப திரும்பி இறங்க ஆரம்பிச்சு அடுத்து போகிற வழியெல்லாம் தலையாத்திரைகள் பண்ணிக்கிட்டே போகணும். அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உறுதி வாய்ந்த மனத்துக்கு உடையவர் 5, 6, 10 பேர் இருக்கணும். அவ்வளோதான். அதனால் செய்வோம். எனக்கு ரொம்ப விருப்பம் தான் அது. நிச்சயமாக செய்வோம். ஒரு ஆண்டு போட்டோம்.
தலையாத்திரை இங்கே தலையாத்திரை சொல்றீங்களா? இல்லை ஒரே நாள் எப்போ போகிறோம்? 5-6 நாள் தானே கணக்கு. அப்படி வேணா இங்கே நீங்கள் வேணா இப்படி பண்ணலாம். ஒரே நாளில் கொஞ்சம் ஒரே நிமிஷம் நம்ம சொல்கிறது கொஞ்சம் காலம் வாங்குங்க எல்லாரும். திருவொற்றியூர் போயிட்டு திருவொற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் நடந்து வந்து மயிலாப்பூர் திருவான்மை நடந்து வந்து பார்க்குறது மாதிரி வேணா ஒரு தலையாத்திரை ஏற்பாடு பண்ணலாம். ஏன்னா பாத யாத்திரை நடந்து வந்தாங்க. இப்போ இருக்க சென்னையில் பண்ணோம்னா அது திருவான்மையில் இருக்கிற ரெடியாகிறீங்க. அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாடி திருவள்ளி சாயத்துலேருந்து தொடங்கி திருவள்ளி சாயத்தில் திருவொற்றியூர் நடந்து போய் திருவொற்றியூர்லேருந்து மயிலாப்பூர், மயிலாப்பூர்லேருந்து திருவான்மூர். ஒரு நாள் அது ஒரு நாள் தாங்காது. அது எல்லாமே சுற்றி ஓகே. திருவள்ளூர் மேலே ஓகே. அது ஃப்ரீயாக எல்லாம் ஒன்று பண்ணலாம். மறைக்காடு திருவாரூர் வந்துடலாம். அது ஒரு நல்ல தலையாத்திரை. அவங்க அப்பர் சாமி ஞான சம்பந்தம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக போனாங்க. அது மாதிரி அதுக்கெல்லாம் உறுதி மனத்திற்பம் வாய்ந்தவர்கள் கூட இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு 15 நிமிஷம் மறைக்காட்டுலேருந்து நடக்கணும். அது வேகமாக நடக்கணும். 1 மணி நேரம் 5 கிலோமீட்டர் தாங்காதுங்க. இதெல்லாம் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்